ஹாய் சொந்தங்களே, வாங்க சூப்பராக ஒரு மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோங்க. பாருங்கள், மீன் போய் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவில் கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறீங்க, அளவோடு சொல்லுங்கள், எனக்கெல்லாம் மீன் குழம்பே உண்மையாலுமே வைக்க தெரியாது, அளவு சொன்னீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம இன்றைக்கி மெஷர்மெண்ட்டோட மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு போடுறாங்க. ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ போடணும்னு நான் சொல்லிடுறேங்க. பாருங்கள், பூண்டு ஒரு 7-8 பூண்டு எடுத்துருக்குறேங்க. ஒரு 4 வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா போட்டுக்கலாங்க. அப்புறம் கருவேப்பிலை தழை போட்டிருக்குறேங்க. நான் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை தழை போட்டிருக்குறேங்க. பாருங்கள், வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுங்க. நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இது புளி எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு பொலுமிச்சம்பழ சைஸ் எடுத்துக்கலாங்க. லெமன் சைஸ் இல்லை, பொலுமிச்சம்பழ சைஸு இல்லை, நீங்கள் ஆரஞ்சு பழ சைஸ் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. நல்லா பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் ஒரு 5 தக்காளி சேர்த்திருக்கிறேங்க. இதுக்கு நல்லா இதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வதக்கிக்கணுங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடணும். நான் தேங்காய், ஒரு தேங்காயில் ஆஃப் தேங்காய்ங்க, அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன். தேங்காய் பார்த்திங்கன்னா இளம்பெல்லாம் போடக்கூடாதுங்க, கொஞ்சம் முத்துன மாதிரி போட்டுக்குங்க. தேங்காய் நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக இதையும் வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது எங்கள் அம்மா அரைச்சி தந்த கொத்தமல்லி தூளுங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி, பச்சை கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி, வரமிளகாய் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்ச கொத்தமல்லி தூளுங்க. இதனோட ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், லாங் வீடியோவாக நம்ம சேனலில் போட்டுடலாங்க. இந்த தூள் நான் எந்த தூளுமே இதுக்கு சேர்க்கல. இந்த ஒரு கொத்தமல்லி தூள் மட்டும்தான் ஒரு 3.5 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நான் காரம் இது பத்தாதுன்னு நமக்கு தெரியும். நீங்கள் வரமிளகு பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கிங்க. நானும் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வரமிளகு பொடி தூள் சேர்த்திருக்கிறேங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் கலரும் கொடுக்கும். சூப்பராக இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக பச்சை வாசம் போனோன்னே நம்ம பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபுல்லாக இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா அரைஞ்ச உடனே நம்ம எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்குங்க. ஏன்னா மீன் உடஞ்சிரும். அதனால் நான் நல்ல பெரிய வடை சட்டி எடுத்துருக்குறேங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேங்க. நான் ஒரு 13 பூண்டு பக்கமாக எடுத்துருக்குறேங்க. அப்புறம் ஒரே ஒரு வரமிளகா மணத்துக்கொசரங்க. அப்புறம் கருவேப்பிலை தழை ஒரு கொத்து எடுத்துருக்குறேங்க. இதையும் போட்டு நல்லா வதங்கி வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதுருக்குது பார்த்திங்களா மசாலா, அதையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து விடலாங்க. நல்லா கலந்து வந்தோடனே நம்ம மசாலா பார்த்திங்கன்னா அப்படியே மணமாக இருக்குங்க. அப்படியே இந்த பூண்டெல்லாம் போட்டோன்னே அப்படியே ஃப்ளேவரே வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா வதங்கி வந்தோன்னா நம்ம லெமன் புளி ஊற வச்சுங்கள, புளி நான் கரைச்சி எடுத்துருக்குறேங்க. புளி கரைச்சிட்டு அந்த இதெல்லாம் தண்ணி மட்டும் எடுத்துருக்குறேங்க. புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கலந்து விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு மீன் குழம்பு எப்பவுமே தண்ணியாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாட்ட வேண்டாம், நார்மலாங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்குறேங்க. அப்புறம் கல்லுப்பு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவே நான் ஃபுல்லாகவே சேர்த்திட்டேங்க. பாருங்கள், கல்லுப்பு சேர்த்திக்கிங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா கொதி வரட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் கிழங்கா மீன் எடுத்துருக்குறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு 20 பல் பூண்டு, நல்லா பெரிய துண்டு இஞ்சி எடுத்துருக்குறேங்க. கட் பண்ணி இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதை மையாட்டு அரைக்கக்கூடாது, நாராங்கோரான்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஜேபி மீன் மசாலா தாங்க யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் யூஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி அந்த பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பொடி நான் சேர்த்திக்கிறேங்க. அதையும் நல்லா சேர்த்திட்டு நான் ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்குறேங்க. லெமனை புழிஞ்சிக்கலாங்க. லெமன் போட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுனா சோள மாவுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு கடையில் கேட்டாவே கொடுப்பாங்க. அதில் 2 டீஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேங்க. இதையும் போட்டு இந்த மசாலாவுக்கு ஆல்ரெடி அந்த ஜேபி மீன் மசாலா சொன்னோம் பார்த்திங்களா, அதுலேயும் உப்பு கலந்துருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகு பொடி, கொஞ்சம் தேவையான அளவு உப்புங்க. இதையும் போட்டு ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி சேர்க்க வேணாங்க, தண்ணி இதுலேயே இருக்கும். ஏன்னா நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதுலேயே இருக்கும் நிறையா.
பாருங்கள். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு மீனையெல்லாம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா மசாலா எல்லாமே சேர்ந்து வர மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மீன் சூப்பராக இருக்குங்க. கிழங்கா மீன் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் எல்லாமே போட்டு செஞ்சிங்கன்னா ஒரு துளி கூட எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வராதுங்க. மீன் மசாலா சூப்பராக அப்படியே முறுமுறுன்னு பொரிஞ்சு வருங்க. பாருங்கள். இது ஒரு பக்கம் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் உருட்டுங்க. நம்ம குழம்பு மீன் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாங்க. மீன் குழம்பு பாருங்கள். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதி வந்துருச்சுங்க. பாருங்கள். நல்லா ஒரு டைம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொதித்து வந்தோடனே நம்ம மீன் வந்து குழம்புல போட்டுக்கலாங்க. தலையை போட்டு நம்ம பீஸெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா மீனை போட்டோன்னா ஒரே டைம் அந்த ஃபஸ்ட்டுக்கு மட்டும்தாங்க கலரணும். அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி பிடிக்க விட்ருங்க. பாருங்கள். நல்லா கொதி வருது. மெதுவாக மீன் உடஞ்சிராமல் அலங்காமல் கிளறி விடுங்க. பாருங்கள். நல்லா அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு டைம் கிளறி விட்டுட்டிங்கன்னா இது நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டுங்க. சிம்மில் வச்சுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் ஃப்ரை பார்த்துடலாங்களா? பாருங்கள். மீனெல்லாம் ஒவ்வொரு பீஸாக போட்டுக்குங்க. ஒவ்வொரு கண்டமாக. பாருங்கள். துளி கூட எண்ணெய் மசாலா வந்து எண்ணெயில் போகாதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக மீன்லேயே எல்லா மசாலாவும் ஒட்டிக்குங்க. பாருங்கள். சூப்பராக அப்படியே லட்டு மாதிரி வந்திருக்குதுங்க. மீன் பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. நம்ம மீன் குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மீன் ஃப்ரையும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள். நல்லா திருப்பி விட்டு நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மேலே நல்லா முருகலாகவும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. பாருங்கள். இது பொரிஞ்சு வந்தோடனே இதை மாற்றிடலாங்க ஒரு இதுக்கு சட்டிக்கு. அப்புறம் சூப்பராக ஒரு சுட்ட சோறுங்க போட்டுக்கலாம். ஒரு தட்டில் போட்டு அப்படியே சூடான மீன் குழம்புங்க. மீன் குழம்பு ஊற்றி அப்படியே சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு மீன் குழம்பு எப்போவுமே சூடாக ஊற்றி சாப்பிட தாங்க பிடிக்கும். பாருங்கள். மீன் குழம்பு ஊற்றிட்டு நம்ம வந்து மீன் ஃப்ரை வச்சுக்கலாங்க. மீன் ஃப்ரை வச்சுட்டு சூப்பராக ஒரு ஓரமாக போய் உட்காந்து பொறுமையாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்